ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல் காரைக்குடி vlog. ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு வந்து போயிருந்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டு வந்து vlog வந்து சரியாக எடுக்க முடியலை. ஏன்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பிளான் பண்ணி போனனால vlog வந்து சரியாக எடுக்க முடியல. ஸோ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு மேலேயே வந்து முன்னாடியே வந்து நாங்கள் போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துட்டோம். அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர் திருவிழா வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் எங்களால் வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. நான் ஒரு சில ஃபோட்டோஸ் வந்து வேணால் முடிஞ்ச ஆட் பண்ணுறேன். அதனால வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கேயாவது சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் வந்து நான் சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ கூகுளில் சர்ச் பண்ணப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 7 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிச்சாவரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்த்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரி அப்படிலாம் வந்து இருந்துச்சு அப்படின்னு போய் பார்த்தப்ப தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அங்கே வந்து ஒரு போட் ரைடிங் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்சு, அதனால வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக அங்கேயே போயாச்சு. அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன சின்ன விளாக் வந்து என்னால் முடிஞ்சதை வந்து எடுத்துருந்தேன். அதை நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. சரியா நான் எனக்கு வந்து எடிட் பண்ண டைம் கிடைக்காதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து போடக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடுற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற டெய்லி விளாக்ஸ் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் vlog எடுக்கிற ஐடியாவிலே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயத்தில் இருந்தேன். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து என்னோடய அந்த லைஃப் ஜாக்கெட்லாம் வந்து போட்டு போட்டில் ஏறினதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் வந்து எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் யோசித்தேன், சரி என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடியோ வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து செல்ஃபி ஸ்டிக் தான் வந்து வச்சுருந்தேன். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து மொபைல் வந்து கரெக்டாக ஹோல்ட் ஆகாது. என்னோடய ட்ரைபேடும் வந்து நான் எடுத்துகிட்டு வரல. ஸோ கோயிலுக்கு வந்தனால வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரைபேடும் எடுத்துகிட்டு வரல. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இடையில ஆர்வ கோளாறு மாதிரி வந்து பண்ணியிருப்பேன். ஸோ அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம சிதம்பரத்துலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி வந்து பார்த்திங்கன்னா பிச்சாவரம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த போட் பிளேஸ் வந்து இருக்குது. கைஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணனோட பேசிகிட்டு இருந்தோம். ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே தண்ணியில் எல்லோரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். பார்த்தா ஜெல்லி ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து அந்த ஏரியில் வந்து இருந்துச்சு. ஸோ அதை காமிச்சார், ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா யாரும் கையில் தொடாதீங்க அப்படின்னு வந்து அந்த அண்ணன் சொன்னார். ஸோ பார்த்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஜெல்லி ஃபிஷ் அப்போ தான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லியிருந்தீங்க. கையில் எடுக்கலாமா? ஜாக் ஸ்பேரோ அண்ணன், கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. ஸோ கைஸ், இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபேமிலியோடு போய் என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோ சூப்பராக வந்து இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட் ரைடு வந்து நான் ஃபஸ்ட் டைம் தான் இங்கே தான் வந்து போயிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே இந்த மாதிரி போட் ரைடு வந்து நான் போனதும் இல்லை. ஸோ பார்த்துருக்கேனே தவிர வந்து பார்த்திங்கன்னா போனதில்லை. ஸோ பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு இந்த போட் ரைடு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து போய் விசிட் பண்ணுங்கள். தண்ணி வற்றினதே இல்லை.
கடல் ஜாயின்ட்ரா அதில், அதனால தான் நம்பி கடல் ஜாயிண்ட் இந்த இருக்கா இந்த முருங்கைக்காய் மாதிரி. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட்லாம் நான் எடுத்துகிட்டு இருக்கல எங்கள் வீட்டில் திட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ தண்ணிக்குள்ள மொபைலில் போட்டாதடா அப்படின்னு சொல்லி. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ் வேறு லெவலில் வந்து இருக்குங்க உண்மையிலே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட போய் என்ஜாய் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் வந்துருக்கும் இது. இந்த மரம் என்ன மரம், இது என்ன பழம், இது என்ன கொடி கொடியா இருக்கு, இது என்ன வேறு வேற இருக்கு அப்படிம்பா வரவங்க சொல்றாங்க. அதே அதே ஆனா அவர் ஒரு வாட்டி லைட்டா போட்ட ஆள் இல்லைல்ல, இதெல்லாம் தாங்கி பிடிக்கிறார். அப்படியே தள்ளி பிடிங்க தள்ளி பிடிங்க, என் பக்கம் தள்ளி போட்டு இன்னும் விடுங்க. அதான் இருப்பா நீ நண்டு நண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி நண்டெல்லாம் வந்து ஓடிட்டு இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வந்து இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி நண்டு தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய நண்டு கூட அங்கே வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ அது பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த நண்டை பார்த்தீங்கனாலே உங்களுக்கே வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ஒரு ரெட்டிஷ் கலரில் வந்து இருக்குது. ஸோ பார்க்கவும் ரொம்ப சூப்பராக டிஃப்ரெண்ட்டாகவும் வந்து இருந்துச்சு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அந்த மண்ணை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி வந்து பண்ணுது. ஸோ அது என்ன பண்ணுது அப்படிங்கிறது எனக்கு சரியாக வந்து தெரியல. பார்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சோம். ஸோ பெரிய பெரிய நண்டு கூட வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே ஒரு நண்டு அது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமராவில் அவ்வளோவா வந்து தெரியல. ஸோ அந்த நண்டு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே வந்து இருந்துச்சு. என்ன பின்னாடி விட்டுருக்கோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நான் போட்டு இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஓட்டுறேன். ஸோ அந்த அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டைப்புங்க. அந்த அண்ணன் தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்டோன்னே வந்து சரி கொஞ்சம் தூரம் ஓட்டுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓட்டி பார்த்தாச்சு. ஸோ செம்ம ஹாப்பிங்க. அம்மா தள்ளிக்க மாமா ஃபோட்டோ எடுக்குது. இப்போ கரெக்டாக வரும். இப்போ போடுறேன். அதான் கை உடம்பே சேர்த்து பேலன்ஸ் பண்ணி தரணும். சீரம் சிறப்பமாக போட்டை ஓட்டி நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் வந்து செம்ம டைப்புங்கிற நிரூபிச்சிட்டாரு. ஸோ பேக்ரவுண்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் தான் வந்து ஃபன் பண்ணிட்டு வந்தார். ஸோ செம்ம டைப்புங்க அந்த அண்ணன். இதுக்கு முன்னாடி நீங்கள் போட்டு வந்திருக்கீங்க. லெஃப்ட் மட்டும் போடலாம். லெஃப்ட் மட்டும் லெஃப்ட் போடு லெஃப்ட் போடு. ஓட்ட முடியலன்னா இதுக்கிட்ட கூட இது ஓட்டு அருமையா இது ரைட் எடுக்கா லெஃப்ட் திருப்பு. லெஃப்ட் மட்டும் போடு. திரும்ப போதும் போதும் ரெண்டுத்தையும் போடுங்க. அப்பதான் எனக்கு காத்து வருதுப்பா. ரஜினி ஒரு பாட்டில்
துடுப்போல விட்டுறாங்க. அப்ப சுத்தி பார்க்கணும்ட்டு அங்கிட்டு போயிட்டு இந்த காட்டுக்குள்ள போனோன்னு நண்டு பார்க்கலாம், மீன் பார்க்கலாம், கங்காரா பார்க்கலாம். புஷ் பண்ணிட்டு விட்டுறணும். அந்த அலையை சேர்த்து இந்த போகத்தை பண்ணுறது. நீச்சல் அடிக்கிற மாதிரியே மேலாப்புல இருக்கக்கூடாது, கீழே இறக்கி. அந்த குட்டிதான் அடிச்சிருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா துடுப்பு போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ போட்டு ஒரு இன்ச்சு கூட நகரில். எனக்கு மூச்சு வாங்கினது தான் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம். ஸோ ஃபஸ்ட் டைமுங்க எனக்கு அந்த அளவுக்கு வந்து போட தெரியலை துடுப்பு. ஸோ அந்த அண்ணன் கரெக்டாக சொல்லி கொடுத்தாரு. ஒரு சில இடத்துல கரெக்டாக போட்டேன், ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கே வந்து மூச்சு வாங்கிடுச்சு. வாங்குறவர் தான் கேப்டன் ஜாக் போற. இவர் எங்க தீவுல எங்க கரையில ஏதாவது ஒரு மரத்தை கட்டிட்டு கரையை விட்டுரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காம கீழே நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நம்ம போடுற டெய்லி விலாக் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் இந்த இடத்துல வந்து பிச்சாவரம் பீச் வந்து தெரிஞ்சுக்கிட்டும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். பாய்.